அன்பு நிறைந்த என் கன்னிராசி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள். நம்மளுடைய கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற இந்த சிறப்பான வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை மனதார முழு பக்தியோடு வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகனே போற்றி. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே நம்மளோட கன்னிராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்யவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைமை பண்புக்கு இவங்க ரொம்ப ரொம்ப பொருத்தமானவங்களாக இருக்காங்க. எப்போவுமே மெதுவாக நிதானமாக ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்க, வாழ போகிறாங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க. தன்னுடைய சொந்த உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்க யாராவது இருக்காங்கன்னா அது எல்லாம் இவங்க தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும், தனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான அற்புதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கன்னிராசிக்கார அன்பர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இதை நான் கேட்ட உடனே, எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா, அதாவது இருந்த இடம் தெரியாமல் மறையப்போகுது. உங்கள் வாழ்க்கையே நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க. குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமணத் தடை எல்லாமே முழுமையாக நீங்கி திருமணம் இனிதே சிறப்பாக நடைபெறப்போகுது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த இறைவன் அருளால் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமாக இந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான வளமான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் மற்றும் செல்வாக்கு ஓஹோன்னு உயரப்போகுதுங்க. நீங்கள் புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, ஆசைப்பட்ட மாதிரி நகையெல்லாம் வாங்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக அதே சமயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப மென்மையான மனதை கொண்டவங்க. இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி இருந்தால், அதாவது கண் திருஷ்டியோ இல்லை எதிர்மறை சக்திகளோ இருந்தால் அதை அந்த பெருமாளால் மட்டும்தாங்க வெளியில் கொண்டு செல்ல முடியும். அதனால் எப்போவுமே நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொள்கிறது அந்த திருஷ்டியை விரட்ட உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை தினமும் 108 முறை காலையிலும் அதே போல் மாலையிலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாமே தெரிச்சு ஓடிருங்க, முழுமையாக வெளியேறும். அந்த காலத்தில் நாரத முனிவர் இந்த நாராயண மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசித்ததால தான் அவர் இன்றும் எல்லாராலும் போற்றப்படுறார். கடவுள் எப்போவுமே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தாங்க கொடுப்பாரு. அதனால் வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு நாம் என்றைக்குமே துவண்டு விடக்கூடாதுங்க. கன்னிராசிக்காரங்க உங்கள் வீட்டில் தினமும் 2 முறை, அதாவது காலையிலையும் சாயங்காலமும் நித்திய பூஜை கண்டிப்பாக செய்யணும். தினமும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் விளக்கேற்றணும். வீட்டில் நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க புதன்கிழமைகளில் பச்சை நிற துணியை தானமாக வழங்கணுங்க.
அந்த பச்சை நிற துணியை நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையிறத நீங்களே கண்கூடா, அதாவது நேரடியாக அறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த புதன் ஓரையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யணுங்க. இது ரொம்ப விசேஷம். அதே போல் புதன்கிழமைகளில் பச்சை கற்பூரத்தை ஒரு கொட்டாங்குச்சியில் ஏற்றி உங்கள் வீட்டை சுற்றிலும் காட்டி திருஷ்டி கழித்து வாசலில் வைக்கணும். ஒருவேளை இப்படி செய்ய முடியாதவங்க அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வாசலில் வச்சுட்டு பின்னர் நேரம் கிடைக்கும்போது அதை கோவிலில் கொண்டு போய் ஏற்றி விடலாங்க. இன்னொரு முக்கியமான பரிகாரம், ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி தீர்த்தம் உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கணுங்க. அதாவது வீட்டில் ஒரு பஞ்ச பாத்திரத்தை எடுத்து அதில் துளசி பொடி அல்லது துளசி இலையை போட்டு நாராயண மந்திரம் அல்லது வாசுதேவ மந்திரம் சொதிரம் சொல்லி 108 முறை ஜபித்து அந்த புனிதமான தீர்த்தத்தை உங்கள் வீடு முழுவதும் மூலை முடுக்கு விடாமல் தெளிக்கணும். இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும்போது ஒரு தர்பப்பாயில் அமர்ந்து ஜபிக்கணுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக சத்தியமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த விதமான கெட்ட சக்திகளும் நெருங்காதுங்க. பொதுவாகவே இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்லை தனக்கு பிடிச்ச உணவுகளையெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்ச உறவுகள்கிட்ட எப்பவும் பேசுகிறவங்களா? இல்லைங்க, இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல், மனசில் எந்த விதமான மனக்கவலையும் இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான சிறந்த கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த அந்த பாரங்கள், மனக்கவலைகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுதுங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க. சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுசாக நீங்கணுன்னா நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாமல் முருகனை வழிபாடு செய்யுங்க. தினமும் மாலை நேரத்தில் சுத்தமான நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க. ஓம் சரவணபவ என்கிற அந்த மந்திரத்தை தினமும் ஒரு 11 முறை பக்தியோடு சொல்லிக்கிட்டு வாங்க. வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் வேப்பிலையை வச்சுருங்க. அது ஒரு கவசமாக இருக்கும். நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. வீட்டில் கண் திருஷ்டி போக ஒரு திருஷ்டி பொம்மையை வாசலில் தொங்க விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க. நெற்றியில் எப்பவும் குங்குமம், சந்தனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையில் ஒரு செம்பு ககாப்பு போட்டுக்கோங்க. அது உடம்புக்கும் நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு பிருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டை தினமும் சுத்தமாக பளபளன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் உடைந்த கண்ணாடி, பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதை உடனே அகற்றிருங்க. நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புங்க. உறங்கல நேரத்தில் சரியாக உறங்குங்க. காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லா எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க. முக்கியமாக கோபத்தை எப்பவும் கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட பெருமை பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. எல்லோர்கிட்டையும் உங்கள் குடும்ப ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க. மனம் கலங்கும் போது புலம்பாமல் மௌனமாக இருந்துக்கோங்க. தினமும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க.
எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க. பொறாமை, கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கோங்க. பிறரை மதித்து பேசுங்க. தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் அல்லது பச்சை பயிரை தானமாக கொடுங்க. ஏழைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உணவு வழங்குங்க. பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரையை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க, அதாவது விரதம் இருங்க. வெல்லம் கலந்தத நீரை தினமும் குடிங்க. சிவப்பு பூவை தானமாக கொடுங்க. வீட்டில் தினமும் விளக்குமோ ஒரு சின்ன டம்ளரில் நீர் வச்சிருங்க. எலுமிச்சை, மிளகா இதெல்லாம் வாரம் ஒரு முறை மாற்றுங்க. இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா தூங்குங்க. சரி, இப்போது செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சை பழம், 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், இதை உங்கள் வீட்டு வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி அந்த முருகனை மனதில் நினைத்து மனமுருகி வேண்டிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும். உங்களுடைய குடும்பத்தில் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அதை விரட்ட நீங்கள் வீட்டில் என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன். தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்குது. இவங்க படம் வீட்டில் இருந்தால் வீட்டில் தைரியம், பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது காளி மற்றும் பத்ரகாளி. கெட்ட சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியை விளக்க இது உதவுது. பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது. அடுத்ததா மகாவிஷ்ணு. இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தெய்வம். எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் ஆஞ்சநேயர். தீய ஆவிகள் மற்றும் பயம் விலக நம்மளுக்கு எப்பவும் ஆஞ்சநேயர் துணையாக இருப்பார். வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக இவர் இருப்பார். அடுத்தது பைரவர். இவர் இரவு நேரத்தில் வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடியவராக இருக்கார். வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் எப்பவும் பாதுகாப்பாக இருப்பார். நரசிம்மர். தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இவருக்கு இருக்கு. சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமாக இவர் இருக்கார். கடைசியா சாய்பாபா. இவர் மன அமைதியை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். தீய எண்ணங்கள், கவலைகளை விளக்க இவர் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. வடகிழக்கு மூலையில் நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களை தாராளமாக வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா அந்த தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. நம்மளோட கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மனசில் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஏன் நான் இவ்வளவு புத்திசாலியாக இருக்கேன்? அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல? அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் இத்தனை நாளாக முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாழ்நாள் முழுவதும் கன்னிராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க, ஓவராக சிந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க. இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே. பண விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். சரியான நல்ல திட்டமிடல் இருக்கணும். நீங்கள் நல்லா தான் பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க. கையில் சேமிப்பு இல்லாமல் போனாலே கதை முடிஞ்சு போச்சுங்க. எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்தித்த அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு, சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் அப்பப்போ அவங்க நேரங்காலம் வரும்போது சில சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.